பொதுவாகவே படத்துல வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாதிய ரீதியான முரண்பாடுகள் சொல்ற மாதிரி வந்தது. ஆனா சில அரசியல் கட்சிகளை அம்பேத்கரை ஃபாலோ பண்றோம், பெரியாரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அரசியல் கட்சிகளோடைய இணக்கமா இருந்துட்டு மக்களுக்கான நிறைய விஷயங்களை பேச மறுக்கிறாங்க. ஸோ இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை திரைப்படமா கொண்டு வரது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? அவங்களுடைய முகத்தை காட்டுறது. அதாவது இந்த படத்தில் என்ன விஷயம்னா, ஒரு 90களில் உங்களுக்கே தெரியும், 90களில் அங்கே தென் மாவட்டங்கள் நடந்த ஒரு 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 பிரச்சனையை அது பின்னணியை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதிய வன்மம், அந்த வன்முறை, அந்த சம்பவங்களுக்கு அந்த பின்னணியில் ஒரு இளைஞர் அவர் இந்த விளையாட்டை எடுத்து அவர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறாரு, அந்த அந்த ஒரு அவர் எவ்வளோ சங்கடப்படுறாரு, இந்த சாதிய வன்மத்தினால எவ்வளோ அவர் சங்கடப்படுறாரு, அந்த எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக அவ்வளோ ஒரு இதாக யாரையும் புண்படுத்தாமல். இதில் என்னென்னா அந்த இரு சமூகங்களை காமிக்கிறார். அந்த இரு சமூகங்கள் இருக்கிற அவங்க நல்லவர்களை பற்றி காமிக்கிறாங்க. எல்லாரும் வந்து பொறுத்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன, இதில் வில்லனே, இந்த படத்தில் வில்லனே யாருன்னா எந்த ஒரு இது கேரக்டர் கிடையாது, சாதிய வன்மங்கிற அதுதான் அந்த வில்லன் இந்த படத்தில். அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளோ பேர் இதில் வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்களை அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கி அது தொடருது, பல இடங்களில் தொடருது. அதை நம்மளுடைய இயக்குனர் அவர்கள் எளிய மக்கள், சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு அந்த இதை புரிஞ்சிக்கிற மாதிரி அந்த மெசேஜ் இது ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு. இதில் யாரையும் வந்து இதில் குறை நெகட்டிவ் கிரிட்டிசிசம் நானே கேள்விப்பட்டேன். நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் எந்த வித ஒரு குறைபாடும் நான் பார்க்கல. யாரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்களால இந்த பிரச்சனைங்கிற அந்த ஒரு இது எங்கேயுமே கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இரு சமூகத்திலையும் இருக்கிற நல்ல விஷயங்களை அவர் கொண்டு வர்றார். இதில் வில்லனே பார்த்தீங்கன்னா அந்த சாதிய வன்மம் தான். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இது போன்ற சமூக விழிப்புணர்ச்சி கொண்டு வர இந்த மாதிரி போன்ற படங்கள் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற அரசியலை கடந்து அனைவரும் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய திரைக்குழுவினர், இவருடைய ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து பாராட்டுறது தான். இதில் பாராட்டுறதை விட்டுட்டு இதில் கொண்டு போய் மறுபடியும் அந்த சாதியை சொல்லி செஞ்சு பல்வேறு இதுக்கு ட்விஸ்ட்டு கொடுத்து செஞ்சு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது.